வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவி சைலேந்திர பாபுக்கு பதிலாக எஸ்.கே. பிரபாகர் அவர்களை டிக்கெடித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆனாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது செயலால் நெகிழ்ந்து போன சைலேந்திர பாபு அவர்கள். அப்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழக டிஜிபியாக இருந்து கடந்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி ஓய்வு பெற்ற சைலேந்திர பாபு அவர்களை டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்திருப்பதாக சைலேந்திர பாபு அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டு வந்தது. அந்த வகையில் சைலேந்திர பாபு அவர்கள் ஓய்வு பெற்ற கையோடு அவரை டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்குமாறும் 10 பேரை உறுப்பினர்களாக்குமாறும் ஆளுநர் ஆர். ரவி அவர்களுக்கு பரிந்துரை செய்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கோப்புகள் அனுப்பப்பட்டன. ஆனால் இந்த பரிந்துரை மீது முடிவு ஏதும் எடுக்காமல் ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டிஎன்பிஎஸ்சி தலைவராக சைலேந்திர பாபுவை நியமனம் செய்த தொடர்பான கோப்புகளை ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் திருப்பி அனுப்பினார். பல்வேறு காரணங்களை கூறி கோப்புகளை திருப்பி அனுப்பியிருந்த ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் நியமன அறிவிப்பை எப்படி வெளியிட்டீர்கள் என கேட்டிருந்தார். அதாவது டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவியில் இருப்போரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது வயது வரம்பு 62 ஆகும். இதில் எது முதலில் வருகிறதோ அதை எடுத்துக்கொள்வார்கள். அந்த வகையில் சைலேந்திர பாபு அவர்களை நியமித்தால் மீண்டும் 6 மாதங்களில் இன்னொரு தலைவரை நியமிக்க வேண்டியிருக்கும். அதாவது சைலேந்திர பாபு அவர்களது வயது 62 ஆகிவிடும். இதனால் ஆளுநர் அவர்கள் இதனை நிராகரித்ததாக தகவல் வெளியாகின. இது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி தலைவராக சைலேந்திர பாபுவை நியமனம் செய்வதற்கான காரணங்களை தமிழக அரசு விலக்கி ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தது. அப்போது நியமனத்தில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் என்ன, யார் யார் விண்ணப்பித்தார்கள் போன்ற ஆளுநர் எழுப்பிய கேள்விகளுக்கு தமிழக அரசு விளக்கம் அளித்திருந்தது. அத்துடன் சைலேந்திர பாபுவை டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்குமாறு தமிழக ஆளுநருக்கு தமிழக அரசு பரிந்துரைத்திருந்தது. இருப்பினும் பரிந்துரையை ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் மீண்டும் நிராகரித்தார். சைலேந்திர பாபுவின் நியமன பரிந்துரையில் எவ்வித வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் சைலேந்திர பாபுவிற்கு 62 வயது பூர்த்தியடைய 6 மாதங்கள் இருந்ததால் பரிந்துரையை நிராகரிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சைலேந்திர பாபுவிற்கு கடந்த ஜூன் 5ஆம் தேதியுடன் 62 வயது முடிவடைந்தது. இந்த நிலையில் நீண்ட காலமாக காலியாக உள்ள டிஎன்பிஎஸ்சிக்கு தலைவர் நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசு இருந்தது. அதுபோல் சைலேந்திர பாபுவின் வயதும் 62 பூர்த்தியானதால் இனியும் தாமதிக்க வேண்டாம் என கருதிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரி எஸ்.கே. பிரபாகர் அவர்களை டிஎன்பிஎஸ்சி தலைவராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நியமித்தார். எஸ்.கே. பிரபாகர் அவர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழகத்தின் புதிய உள்துறை செயலராக நியமிக்கப்பட்டார். இவர் நெடுஞ்சாலைத்துறையின் முதன்மை செயலராகவும் வருமான நிர்வாக ஆணையராகவும் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். மேலும் பிரபாகர் அவர்கள் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியும் ஆவார். நேர்மையானவர். இதனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரபாகரை பரிந்துரைத்ததாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் சைலேந்திர பாபு அவர்கள் நெகிழ்ந்து போயிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நேர்மையான திறமையான அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு பதவிகளை வழங்கினார். அந்த வகையில் சைலேந்திர பாபு அவர்களுக்கு டிஜிபி பதவி வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார். அதன்படி பணியாற்றிய காலங்களில் மிகவும் சிறப்பாக பணியாற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது குட்புக்கில் இடம் பிடித்தார் சைலேந்திர பாபு அவர்கள். மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் சைலேந்திர பாபு அவர்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதும் தேர்வர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ஊக்கத்தையும் கொடுத்து வந்தார். இதன் காரணமாகவே அவர் ஓய்வு பெற்றாலும் அவரை டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமித்தால் நன்றாக இருக்கும் என்று கருதிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சைலேந்திர பாபு அவர்களை டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டார். குறிப்பாக இதற்காக ஆளுநர் ஆர். ரவி அவர்களோடு மோதல் போக்கையும் கையாண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் ஒரு வருடத்திற்கு மேலாக இதற்காக காத்துக் கொண்டிருந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆனால் தற்போது சைலேந்திர பாபு அவர்களுக்கு 62 வயது பூர்த்தியடைந்து விட்டதால் இதற்கு மேலும் தாமதிக்க வேண்டாம் என்று கருதிய ஸ்டாலின் அவர்கள் எஸ்.கே. பிரபாகர் அவர்களை தமிழக அரசு தேர்வாணையத்தின் தலைவராக நியமித்திருக்கிறார். இந்த நிலையில் தனக்காக ஒரு வருடத்திற்கு மேலாக காத்துக் கொண்டிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது செயலால் சைலேந்திர பாபு அவர்கள் நெகிழ்ந்து போயிருக்கிறார். நேர்மையான திறமையான அதிகாரியான சைலேந்திர பாபு அவர்களை தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் தலைவராக நியமிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட இது போன்ற பல்வேறு முயற்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.